ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சியில் வந்து 632 பிஇ பிடெக் படித்தவங்களுக்கான அப்ரண்டிஸ் வேக்கன்சி தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2019, 2020, 2021, 2022 அப்புறம் 23 இதில் பாஸ் பண்ணவங்க வந்து இந்த 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஒன்று, டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஃபார்மசி. ஸோ இதில் வந்து 314 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா 1 இயர். டிப்ளமோ அப்ரண்டிஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 318. ஸோ இதுக்கு மந்த்லி ஸ்டீஃபண்டாக பார்த்திங்கன்னா 12,524 கொடுக்குறாங்க 1 இயர் வரைக்கும். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் இருக்கணும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு. இதுக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஃபுல் டைமில் வந்து கிராண்டட் பை ஸ்டேட் கவுன்சில் ஆர் போர்ட் டெக்னீஷியன் எஜுகேஷனில் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் அண்ட் ரிலவெண்ட் டிசிப்ளின்லாம். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் அதர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 2019 2023 வரை உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ கேண்டிடேட் ஷுட் நாட் ஹவ் அண்டர்கோன் ப்ரெசென்ட்லி அண்டர்கோயிங் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் என்எல்சியில் இருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் ஆர் மோர் எனி ஜாப். ஏதாவது ஒரு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் ஷுட் ஹைலிங் ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ இதில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் ரிசர்வேஷனுக்கு வந்து SC, ST, OBC, PWD அப்புறம் EWS இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. BC, MBC கேண்டிடேட் வந்து OBC கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்டுங்கிறது சொல்கிறாங்க. என்னது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஓவர் ஸ்டேட்மெண்ட் மார்க் இருந்துச்சுன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் லெவலில் ஒரே மாதிரியான மார்க் இருந்துச்சுன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி இதுக்கான செலெக்ஷன் இருக்கும். பயிற்சி முடிந்தவொடனே வந்து நீங்கள் ஜாபுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. அப்படி செலெக்ஷன் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு அதாவது பேச்சுலர் டிகிரியில் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனில் இருக்கிற மார்க்கை கம்பேர் பண்ணி தான் வந்து இதுக்கான செலெக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் nlcindia.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா கேரியரில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்னு இருக்கும். ஸோ அது எங்கே அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்எல்சி இந்தியாவில் கேரியர்ஸில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங். இதில் வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது இப்போ பார்க்குற நம்ம நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதில் தான் வந்து 18ஆம் தேதி வந்து அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டு, அதாவது 31/1/2024 தான் லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டேக் பிரிண்ட் அவுட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டியூலி சைனட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அட்ரஸ்க்கு ஜென்ரல் மேனேஜர் நெய்வேலி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அது கூட வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6/2/2023 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, ப்ரூஃப் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, ஃபார்மட் ஷோவிங் த மெத்தட் ஆஃப் அரைவல் % ஆஃப் மார்க். இது வந்து கம்பல்சரி. இதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஷுட் கீப் ட்ராக் தி செலெக்ஷன் ப்ராசஸ் ரெகுலர் விசிட்டிங். இந்த என்எல்சி வெப்சைட் வந்து ரெகுலராக பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து செலக்டட் கேண்டிடேட் வில் பி டிஸ்பிளேட் நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வெப்சைட்லேயும் ஒரு 19/2/2024 ஃபெப்ரவரியில் செலக்டட் கேண்டிடேட்டுக்கான அந்த லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. Probable date of joining apprentice training will be tentatively from 23/2/2024 இருந்து 29/2/2024 அந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஜாயினிங் டேட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த நோட்டிஃபிகேஷனை நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எந்தவித எக்ஸாமும் கிடையாது, எந்தவித ஃபீஸும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் பர்சன்டேஜ் மார்க் எல்லாமே இவங்க கேட்டிருக்கிற மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.